ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரேவதி ரோகிணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அக்கா உனக்கு செக்கப் இருக்குல்ல, வா நம்ம 2 பேரும் செக்கப்புக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரகலா வந்து எதுக்காக ரோகிணியை செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போகிறா இந்த ரேவதி, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள ஃபாலோ பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த சைடு நம்ம ரோகிணி ரேவதி 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அப்போது சந்திரா 2 பேரையும் ஃபாலோ பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கும் வந்துடுறாங்க. ரோகிணி டல்லாக இருக்கிறத பார்த்து ரேவதி கேட்குறாங்க, என்னாச்சுக்கா எதுக்காக டல்லாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, எனக்கு மனசுக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது ரேவதி, வீட்டில் நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ரேவதி சொல்கிறாங்க, இங்கே பாருக்கா இந்த மாதிரி நேரத்தில் நீ கஷ்டப்பட்டுட்டு இருந்தனா அது வயிற்றில் வளர்கிற குழந்தைய தான் பாதிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னுமே சந்திராவுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அடி பாவிங்களா, ரோகிணி கர்ப்பமாக இருக்காளா, எனக்கு ஆரம்பத்தில் இருந்தே சின்னதாக ஒரு டவுட் இருந்துச்சு, இப்போ எனக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சந்திரா நினச்சிக்கிட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ரேவதி வந்து ரோகிணி கிட்ட சொல்கிறாங்க, நீ எதுக்குமே கவலைப்படாமல் இரு, உனக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கும்போது சந்திரா வந்து மனசில் நினைக்கிறாங்க, இனிமேட்டு நான் இதை சும்மா விட மாட்டேன்டி, ஏற்கனவே மயில் தண்டச்சோறு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை அசிங்கப்படுத்தியாச்சு, அடுத்து நீ மாசமாக இருக்கியா, இதை வச்சு வீட்டில் பெரிய கலாட்டாவே பண்ணிட வேண்டியதான், அக்காவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உங்களெல்லாம் சும்மாவே விட மாட்டா அப்படிங்கிற மாதிரி சந்திரா மனசில் நினச்சிக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து போகிறாங்க. இந்த விஷயத்தை எப்படி நம்ம அக்கா கிட்ட சொல்றது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சந்திராவுக்கு ஒரு ஐடியா வருது. நம்ம சும்மா வெறுமனை போயிட்டு ரோகிணி கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வேற ஏதாவது பிளேட்டை மாற்றி விட்டு நம்மளை முட்டாளாக்கிடுவாங்க, அதனால நம்ம எல்லா ஆதாரத்தோடையும் தான் அக்கா கிட்ட நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ஒரு பிளானை பண்ணுறாங்க. இந்த சைடு சந்திரா ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு சமுடிச்சிருக்கிட்ட இந்த ஸ்வீட்டோட இந்த விஷயத்த சொல்ல வேண்டியதான், அப்போ தான் எல்லாத்துக்குமே தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து யோசித்து ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க. இந்த சைடு நம்ம சந்திரா சாமுடிச்சிருக்கிட்ட, அக்கா இந்த ஸ்வீட் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஸ்வீட்டை கொடுக்க, இதை பார்த்து ராஜராஜன் கார்த்தி மயில் இவங்களுக்குலாம் ஒன்றுமே புரியல, எதுக்காக சின்னத்தை வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ராஜராஜன் வந்து கார்த்திகிட்ட சொல்கிறாங்க, கார்த்தி இந்த சந்திரா வந்து ஸ்வீட்டு கொடுத்து சம்படிச்சிருக்கிட்ட பேசுகிறானா, கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது, ஒருவேளை வீட்டில் நடக்கிற விஷயத்தை ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாளா அப்படிங்கிற மாதிரி ராஜராஜன் சொல்ல, இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாங்க, விடுங்க மாமா, என்ன நடந்தாலும் சரி, இதுக்கப்புறம் அத்தையால் என்ன பண்ண முடியும், என்னையவே அவங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு இந்த வீட்டை விட்டு துரத்துனாங்க, ஆனால் கோர்ட்டு ஆர்டர் படி நான் இங்கே இருக்கணும்னு சொன்னோன்னே என்னை இந்த வீட்டுக்குள்ளே அலோவ் பண்ணாங்களே, அது மாதிரி தான் ரோகிணி கர்ப்பமாக இருக்கிற விஷயம் தெரிஞ்சா என்ன தெரியலனா என்ன, நம்ம அத்தை என்ன அவங்கள வீட்டை விட்டா துரத்த போகிறாங்க, எல்லா உண்மையும் ஒரு நாள் வெளியில் வந்து தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி ராஜராஜன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மயன் சொல்கிறாங்க, எப்பா அத்தைக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அப்புறம் என் குழந்தைக்கு எதுவும் ஆபத்து வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, அத்தை அந்த அளவுக்குலாம் மோசமானவங்க கிடையாது, எல்லாம் நல்லதாகவே நடக்கும், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சாம்புடிச்செடி வந்து சந்திரா கிட்ட கேட்குறாங்க, எதுக்காக சந்திரா ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க, அக்கா இவ்வளோ நாளாக நம்ம வீட்டில் ஒழிஞ்சிக்கிட்டு இருந்த ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாம்புடிச்செடிக்கு ஒன்றுமே புரியல, என்ன சந்திரா சொல்லிக்கிட்டு இருக்கேன், எனக்கு எதுவுமே புரியல, இந்த வீட்டில் அப்படி என்ன ரகசியம் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, நீயும் நானும் ஒரு நாள் ஜோசியரை போய் பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, அப்போ அந்த ஜோசியர் என்ன சொன்னார், ரோகிணிக்கு மட்டும் வயிற்றுல கரு உருவாச்சுன்னா கண்டிப்பாக இந்த 2 குடும்பமும் ஒன்று சேர்றதுக்கு அதுதான் ஒரு பாலமாக அமையும் சொன்னார்ல, அது இப்போ நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாம்பிளிச்சேரிக்கு ஒன்றும் புரியல, என்ன சந்திரா லூசு மாதிரி வளர்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ தான் நம்ம ரேவதி ரோகிணி 2 பேருமே வராங்க. அப்போது சந்திரா வந்து சாம்பிளிச்சேரி கிட்ட சொல்கிறாங்க, அதோ உன் பொண்ணுங்களே வந்துடுச்சு அதுங்களை கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாம்பிளிச்சேரி வந்து ரோகிணி கிட்ட கேட்குறாங்க, ரோகிணி எங்கே போயிட்டு வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, நாங்கள் கோயிலுக்கு தான் போயிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, 2 பேருமே நல்லா பொய் சொல்கிறாள்க, இவள்க 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டு வராள்க, ரோகிணிக்கு இன்னைக்கு செக்அப், நான் இவங்க 2 பேரையுமே ஃபாலோ பண்ணிட்டு போய் தான் எல்லா உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு உன்கிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாம்பிளிச்செடி சொல்கிறாங்க, என்ன சந்திரா பேசிக்கிட்டு இருக்க, ரோகிணி இவ்வளோ நாளாக இந்த வீட்டில் தானே இருக்கா, அவள் இப்போ மாசமாக இருந்திருந்தானா அதுக்கான அறிகுறியெல்லாம் காட்டியிருக்கோம்ல, ஆனால் ரோகிணி மாசமாக இருக்கிறதுக்கு எந்த ஒரு அறிகுறியும் காட்டலையே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, அது எப்படி காட்டும், உன்கிட்ட இருந்து மறைக்கிறதுக்காக தான் ரோகிணி இவ்வளோ நாளாக எந்த விஷயத்தையுமே சொல்லாமல் இருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட சாம்புடிச்சேரி குழம்பி போயிருக்காங்க, என்ன சந்திரா பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட ரேவதி சொல்கிறாங்க, உங்களுக்கு தான் தெரியாதாம்மா சித்தியை பற்றி, அவங்களுக்கு இந்த குடும்பத்தில் எப்படா சண்டையை மூட்டி விடும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க, அதான் இப்போது ரோகிணி அக்காவை பகடக்காயாக வச்சு ஃபஸ்ட்டு மயில் மாமாவை அசிங்கப்படுத்துனாங்க, இப்போ என்னென்னா ரோகிணியை ஏதாவது பண்ணி 2 பேரையும் வீட்டை விட்டு துரத்தணும் தான் அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பார் ரேவதி தேவையில்லாமலாம் பேசிக்கிட்டு இருக்காத, நான் எந்த ஒரு விஷயத்தையுமே காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டேன்,
உங்கள் 2 பேரையும் நான் ஃபாலோ பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு வரைக்கும் வந்தேன். நீங்கள் என்னைய இப்படி பிளேட்டை மாற்றி என் மண்டையை குழப்புவீங்க நல்லாவே தெரியும். அதுக்காக தான் நான் கூடவே ஒரு ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரே வீடு வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க நம்ம சந்திரா. டாக்டரை பார்த்ததுமே ரோகிணி கதி கலங்கி போய் நிற்கிறாங்க. ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, என்ன ரேவதி, சித்தி இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அம்மாவுக்கு மட்டும் நான் மாசமாக இருக்கிற விஷயம் தெரிய வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு என்னால் யோசிக்க கூட முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு ரேவதி சொல்கிறாங்க, விடுக்கா, எவ்வளோ நாள் தான் நீ பயந்துட்டு இருப்ப, என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மை தெரிய வரதானே போகுது, அதனால நீ எதுக்குமே கவலைப்படாத, உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அம்மா என்ன செஞ்சிட போகிறாங்க நம்மளும் பார்த்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ரேவதி ரோகிணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க. இந்த சைடு சந்திரா சொல்கிறாங்க, இப்போ ரோகிணிக்கு 5 மாதம் நடந்துகிட்டு இருக்கு. இவ்வளோ நாளாக இவங்க இந்த விஷயத்த மறைச்சாங்க, சரி இதுக்கப்புறம் வயிறே காட்டி கொடுத்துறோம்ல, இதுக்கப்புறம் அவங்களால எப்படி மறைக்க முடியும், அதுக்காக தான் நான் டாக்டரை கையோடையே கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா டாக்டரை உள்ளே கூப்பிட்றாங்க. டாக்டர் நீங்களே ரோகிணியை செக் பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அது கேட்டால் அந்த டாக்டரும் ரோகிணியை செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போது சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, ஆமாம்மா இவங்க இப்போ 5 மாதமாக முழுகாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்டால் சாமுண்டீஸ்வரிக்கு தலையில் இடி விழுந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்போ சந்திரா வந்து அந்த டாக்டரை அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. அப்போ சந்திரா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்கிறாங்க, இப்போயாவது புரியுதாக்கா, நான் எதுவுமே காரணம் இல்லாமல் பேச மாட்டேன், எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். இவங்களாம் என்னைய எப்படியும் முட்டாளாக்குவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதுக்கு தான் நான் டாக்டரையும் கையோட அழைச்சிட்டு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சந்திரா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்ல, இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி மனசு உடஞ்சி போய் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இவ்வளோ நாளாக இந்த விஷயத்த எதுக்காக ரோகிணி என்கிட்ட மறைச்சேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ரோகிணி சொல்கிறாங்க, அம்மா இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் ஏன் மறைச்சேன்னா, இவ்வளோ நாள் கழிச்சு நான் வந்து உண்டாயிருக்கேன், ஆனால் அதை நினச்சி நீங்கள் கொஞ்சமாவது சந்தோஷப்படுவீங்களா, கிடையவே கிடையாது, இந்த குழந்தைய அழிக்கணும் தான் நீங்கள் யோசிப்பீங்க. அந்த ஜோசியர் சொன்னதானே உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும், அந்த ஜோசியர் வந்து எனக்கு பிறக்கிற குழந்தை இந்த 2 குடும்பத்தையும் சேர்த்து வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு, அதனால நீங்கள் இந்த குழந்தை மேலே வெறுப்பாக இருப்பீங்க, அதனால தான் நான் உங்ககிட்ட எந்த உண்மையும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாருக்கா, இந்த விஷயத்தை இந்த குடும்பமே சேர்ந்து உங்ககிட்ட மறைச்சிருக்கு, இந்த விஷயம் இன்னைக்கு தான் எனக்கு தெரியும், ஆனால் இந்த விஷயம் ஏற்கனவே இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி செம்மையாக கோவப்படுறாங்க. ரோகிணியை பயங்கரமாக திட்டுறாங்க, என்ன தைரியம் இருந்தால் அந்த ஜோசியர் சொன்னதை மீறி இந்த மாதிரிலாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கு ராஜராஜன் சொல்கிறாங்க, இங்கே பாரு ஈஸ்வரி, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, அவளே இத்தனை வருஷம் கழிச்சு மாசமாயிருக்கா, அதை நினச்சி நீ சந்தோஷப்படுவியா, இந்த குழந்தை பிறக்க போதுன்னு நினச்சி நீ எதுக்காக இவ்வளோ கவலைப்படுற அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க, என் அம்மா உயிர் போனதுக்கு காரணமான அந்த குடும்பத்தோட ஒன்று சேரவே கூடாது, அப்படி இந்த குழந்தைய நீ பெத்துப்பனா இந்த வீட்டிலே நீ இருக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ரோகிணி வந்து சொல்கிறாங்க, சரிம்மா என்னதான் இருந்தாலும் நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு இந்த வீடு இல்லைனா என்ன, நானும் என் புருஷனும் வெளியில் போய் பொழைச்சிக்கிறோம், இன்றைக்கி தான் எங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு நாங்கள் நினச்சிக்கிறோம், ஏற்கனவே சித்தி வந்து என் புருஷனை தண்டச்சோறு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அசிங்கப்படுத்தினாங்க, இதுக்கப்புறம் நீங்கள் இந்த குழந்தையே பெற்றுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்வீங்க, எதுக்காக இந்த வீட்டில் நாங்கள் இருக்கணும், இனிமேட்டு எங்கள் குடும்பத்தை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்லி மயில் வாகனத்துக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இனிமேட்டு ஒரு நிமிஷம் கூட நம்ம இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, வாங்க இந்த வீட்டை விட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சந்திராவுக்கு ஒரே சந்தோஷம் தாங்க முடியல, நம்ம என்ன சாதிச்சோமோ அது இப்போ நடக்க போகுது, சாமுண்டீஸ்வரியை விட்டு இப்படியே ஒருத்தவங்களாம் விலகி போய்கிட்டே இருக்கணும், அப்போ தான் என் அக்காவை நான் ஈஸியாக பழி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா மனசில் கேவலமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகே வியூவர்ஸ், இதோட இந்த ப்ரோமோ முடிஞ்சிருக்கு. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.